லைஃப்ல உங்களை விட்டா எனக்கு யாருமே இல்ல சார். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது சார். நீங்க எல்லாம் என்னால வாழ முடியும். ஆனா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்ல சார். 10 வருஷமா நான் சேர்த்து வச்ச கனவுகளை, மனசுல வளர்த்துக்கிட்ட ஆசைகளை என்னால விட்டு கொடுக்கவே முடியாது சார். சான்ஸே இல்ல சார். ஹலோ மேடம் மேடம், எப்படி இருக்கீங்க மேடம்? பட் நீங்க? நான் தான் மேடம், ரகுபதி. ரகுபதி? ரகுபதியை தெரியாதா மேடம்? இந்த உலகத்துல எல்லாருக்குமே தெரியுமே மேடம். கேடி ரகுபதி, கேளம்பாக்கம் தண்டபாணி ரகுபதி. தண்டபாணி தண்டம் தேங்காய் வியாபாரி மேடம். ஓ நீங்களா? எப்பவும் இப்படிதான் உங்க ஊரு பேரு உங்க அப்பா பேர் சொல்லிதான் உங்க பேரை சொல்வீங்களா? மேடம், என் அப்பா பேரு உங்களுக்கு பிடிக்கலனா எனக்கும் பிடிக்காது மேடம். இனிமே நான் சொல்லவே மாட்டேன். மை காட், திஸ் இஸ் டூ மச் ரகுபதி. பை தி வே, என் நம்பர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? மேடம், உங்க நம்பர் மட்டும் இல்ல மேடம், ஒசாமா பின் லாடன் இல்ல மேடம், அவரு நம்பர் கூட எனக்கு தெரியும் மேடம். ஜார்ஜ் புஷ்க்கு அந்த நம்பரை கொடுத்தது நான் தானே, பாத்துக்கோங்களேன். ரகுபதி ப்ளீஸ், இனஃப். என்ன வேணுமோ அத மட்டும் சொல்லுங்க, இல்லன்னா நான் பாட்டுக்கு போனை கட் பண்ணிடுவேன். மேடம் மேடம், ஒண்ணு இல்ல மேடம், பெருசெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். அப்படி எதுவுமே இல்லாம நீங்க எனக்கு போன் பண்ண மாட்டீங்களே? அது வந்து சரி, உங்க பையனுக்கும் அனுக்கும் திரும்பவும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா என்ன? அனுவும் உங்க பையனும் சுத்திட்டு இருக்கிறத பார்த்தேன், அதான் கேட்டேன். மேடம், உங்க கம்பெனில புதுசா ரூல்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என் பையனை நான் எதுக்கு அவளுக்கு கட்டி வைக்க போறேன்? எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன? ஆனா மேடம், நீங்க இப்ப கேட்டதை வச்சு பார்க்கும்போது அனுவுக்கும் என் பையனுக்கும் கல்யாணம் நடந்தா உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது மேடம். கரெக்டா மேடம்? மேடம், அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட நேரடியா சொல்லிடுங்க மேடம். நான் அதுக்கு என்ன பண்ணணுமோ அத நான் சுமூகமா பண்ணிடுறேன். நோ 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 நோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அவங்கள பார்த்தா நான் உங்ககிட்ட கேட்டேன், தட்ஸ் இட். மேடம், யோசிக்காதீங்க மேடம். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் கேளுங்க. நம்ம நல்லதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். அப்படிலாம் எதுவும் இல்ல. அவங்க 2 பேருக்கும் திரும்ப கல்யாணம் பண்ற யோசனை ஏதாவது இருந்தா அதை கைவிட்டுறாதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படியா? ஏன் மேடம்? ஜஸ்ட் சொன்னேன், அவ்வளவுதான். எனிவே, குட் நைட் ரகுபதி. குட் நைட் மேடம். எதுக்காக இந்த மீரா இப்படி சொல்றா? அண்ணா, என்னண்ணே யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? அதாம்மா, அந்த மீரா. மீராவா? அது யாருண்ணே? அதான் அந்த சூரிய பிரகாஷ் கூடவே சுத்திட்டு இருப்பால, அவதான். ஆமா, அவளுக்கு என்னவா? எனக்கு என்னமோ அவ மனசுல சூரிய பிரகாஷ் தான் இருக்கானோன்னு தோணுது. அதனாலதான் அன்னைக்கு காலனி முழுக்க அணுவையும் சூர்யாவையும் பத்தி தப்பு தப்பான விஷயத்த பரப்ப சொல்லியிருக்கான். ஓ, அவ தனியா ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்கா போல இருக்கு. இன்னைக்கு அவ கூட பேசுனது ரொம்ப நல்லதா போச்சு. அவ ஒரு பிளான்ல தனியா போகாம என் கூட சேர்ந்து வந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அடுத்த வாட்டி அவகிட்ட பேசும்போது இன்னும் கொஞ்சம் யோசிச்சு பேசணும். ஏன்னா ரொம்ப கெட்டிக்காரியா இருக்கா. ஒரு நொடியில நாம என்ன பேச போறோம்னு டப்புன்னு கண்டுபிடிச்சாரா. என்னவோண்ணே, எனக்கு என்னவோ நீங்க பேசுறதும் புரியல, யோசிக்கிறதும் புரியல. ஏமா, அப்படி என்னமா இருக்கு அந்த சூரிய பிரகாஷ் கிட்ட? அனு என்னடானா அந்த சூரிய பிரகாஷ் கூடவே சுத்துறா. இந்த மீரா என்னடானா சூரிய பிரகாஷ் உருகிக்கிட்டே இருக்கா. ஏன் ரஞ்சினி, இங்க இந்த வெள்ளதாடி வச்சா இப்படி எல்லாம் நடக்குமோ? பேசாம நானும் இங்க இந்த இடத்துல வெள்ளதாடி வைக்கலாம்னு இருக்கேன். அண்ணா, என்ன இந்த வயசுக்கு மேல ரொம்ப ஆடுறீங்க? தேவையா இதெல்லாம்? பையனுக்கு கல்யாணம் பண்ற வயசாச்சு, அவளுக்கு கல்யாணம் பண்றதை விட்டுட்டு என்னென்னவோ உளறிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, இங்க வெள்ளத்தாடி வச்சவங்க பின்னாடி இந்த பொண்ணுங்க இப்படி போய் விழுறத பாக்கும்போது நம்ம வீட்டு பொண்ண ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு தோணுது ரஞ்சனி. ஐயோ அண்ணன், நீங்க உங்க கற்பனையை நிறுத்திட்டு முதல்ல சாப்பிட வாங்க, மத்தத அப்புறம் பேசலாம்.
டைம் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? வா. என்னம்மா சொன்னீங்க? அப்ப இவ்வளவு நேரம் நாங்க பேசிட்டு இருந்த எதுவும் காதுல விழலையா? அம்மா இந்த புடவைய கட்டிக்கவா? இவ்ளோ நல்ல புடவைய இன்னைக்கு எதுக்குடி கட்டிக்கிற? நல்ல நாளும் கிழமையும் பார்த்து கட்டிக்கலாம். அத முதல்ல எடுத்து உள்ள வச்சுட்டு வா. அப்பா காத்துட்டு இருக்காருல, வாடி வச்சுட்டு. அனுமா ப்ளீஸ் அந்த புடவையை வச்சுட்டு வாமா, டைம் ஆகுது. அப்போ உன் கையில ஒரு சேலை இருந்ததே, அதான் நீ ஏலத்துல எடுத்தது. அது நான் அம்மனுக்கு சாத்தின புடவை. இந்த புடவைய நான் கட்டிக்கிற அன்னைக்கு கண்டிப்பா சாரதாமாவை பார்த்தே ஆவேன். இன்னும் என்னடி அங்க பண்ணிட்டு இருக்க? இதோ வந்துட்டேம்மா. வா. கடவுளே, எனக்கும் சூர்யா சருக்கும் நடுவுல இருக்கிற மன கஷ்டங்கள்லாம் நீங்கி முன்னாடி மாதிரி சார் என்கிட்ட சந்தோஷமா பேசணும். அதுக்கு நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அனு, இன்னைக்கு நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை, நல்ல சாமியை வேண்டிக்கோ. இன்னைக்கு நம்ம மனசுல என்ன வேணாலும் அது நடக்கும்னு சொல்லுவாங்க. சுப்பு, நீயும் வேண்டிக்க. நான் புதுசா என்ன வேண்டிக்க போறேன் புஷ்பா? என் பொண்ணுக்கு அஷ்டமியில வர கஷ்டமான கனவுலாம் நீங்கி அவ வயசுக்கு ஏத்த பையனா, நல்லவனா, லட்சணமானவனா, கை நிறைய சம்பாதிக்கிறவனா ஒரு மாப்பிள்ளை கிடைக்கணும்னு வேண்டிக்க போறேன். அவ்வளவுதானே? ஆமா சுப்பு, இதேதான் நானும் வேண்டிக்கிறேன். நம்ம வேண்டுதல் கண்டிப்பா பலிக்கும். சரிம்மா, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். ஏன் இருடி, சாமியை கும்பிட்டு போ. இவ்ளோ நேரம் அந்த சாரியே பாத்துட்டு இருந்தியே, அப்ப நேரம் ஆகலையா? இப்ப உனக்கு நேரம் ஆயிடுச்சா? பூஜை முடியட்டும். சரிம்மா, நான் கிளம்புறேன். அனு, இன்னைக்கு நான் சாப்பாடு கட்டல, அங்க கேண்டீன்ல தான் வாங்கி சாப்பிட்டுக்க. சரிம்மா, போயிட்டு வரேம்மா. புஷ், நான் வரேன். குட் மார்னிங்ண்ணே. குட் மார்னிங். பாத்தீங்களா, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். நீங்க அன்னைக்கு சொன்னதுல இருந்து பெர்ஃபெக்ட் டைமுக்கு வந்துடுறேண்ணே. அண்ணே, இந்த ஆபீஸ்ல எல்லாரும் என்ன ரோல் மாடலா வச்சுக்கணுண்ணே. அதான் என்னோட மெயின் எய்ம். ஓகேண்ணே, நான் ஆக்சுவலா முக்கியமான விஷயமா உங்கள்ட்ட பேசலான்னு வந்தேன். நம்ம ஆபீஸ்ல எத்னிக் டே செலிப்ரேஷன் பண்ண போறோம். அதை பத்தி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணலான்னு வந்தேன். அதெல்லாம் நீயே பாத்துக்கோ சந்திரா. இதுல ஏன் என்ன இன்வால்வ் பண்ற? அண்ணே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச செலிப்ரேஷன் அதுதான். நோ சந்திரா, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட். எல்லாம் நீயே பாத்துக்கோ. என்னண்ணே அப்செட்டா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? நோ நோ சந்திரா, ஐ எம் ஆல் ரைட். வேற ஏதாவது கேட்கணுமா? ஆமாண்ணே, இந்த எத்னிக் டே விஷயமா அனுவோட இன்புட்ஸ் வேணும். அப்போ நீங்களும் இருந்தா நல்லது. Can I call Anu? Are you free now? No Chandra, I am little busy. இதெல்லாம் நீயே டீல் பண்ணிக்கோன்னு சொன்னனே. அண்ணே, உங்க இன்புட் இல்லாம எப்படிண்ணே? ஒரு நிமிஷம் இருங்க. சொப்னா, அனு ரூம் வர சொல்லுங்க. ஓ, இன்னும் வரலையா? ஓகே, I'll take care. அண்ணே, அனு இன்னும் வரலையா? அவ வந்த பிறகு நீ அவ கூட டிஸ்கஸ் பண்ணிக்கோ. என்ன விடு, எனக்கு 1000 வேலை இருக்கு. அண்ணே, நோண்ணே, இந்த டிஸ்கஷன்ல நீங்க இல்லாம எப்படிண்ணே? இருங்க, நான் அனுக்கு ஃபோன் பண்றேன். சார். அனு,
உங்ககிட்ட ஒரு 2 minutes பேசலாமா? எஸ் சார். அண்ணன் இங்க இருக்காரு, நான் போனை ஸ்பீக்கர்ல போறேன். ஓகே, let us discuss about the inaugural day celebration. I mean ethnic day preparation. எஸ் சார். எங்க இருக்கானோ? இன்னும் ஆபீஸ்க்கு வரலையா? அது சார், அது வந்து என்ன இழுக்கிற? ஆபீஸ்க்கு ஒழுங்கா வர்றதில்ல, அதை இன்ஃபார்மும் பண்றதில்ல. நீ எப்ப வர எப்ப போறன்னு இங்க யாருக்கும் தெரியறதில்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? What do you think about yourself? ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணனும்னா கூட உங்ககிட்ட போன்ல தான் பேசணுமா? நேர்ல வர மாட்டியா? அண்ணே, அனு, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். Are you hearing me or not? அது சார், அது எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் காய்ச்சல், தலைவலியும் சார். அதான். What? காய்ச்சலா? இப்ப எப்படி இருக்கானு? சார், அது காய்ச்சல்னா நீ இன்னைக்கு வேலைக்கு வர வேண்டாம், ரெஸ்ட் எடுத்துக்கோ. பட் அனு, எப்பவும் ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கும். நீ இப்போ தேவநந்தினி சாரி சொல்லிச்சு, இன்னும் கொஞ்சம் பொறுப்போட நீ நடந்துக்கணும். அது வந்து சார், நீ உடம்பு சரியில்லைன்னு சொல்லும்போது நான் இதெல்லாம் சொல்றது சரியில்லை. உன் உடம்ப பாத்துக்கோ. டாக்டர் கிட்ட காமிச்சியா? சார், அது வந்து நோ அனு, முதல்ல டாக்டர் கிட்ட காமி. நீ ஏதாவது சாப்பிட்டியா? ஓகே, நீ இப்போ ரெஸ்ட் எடு. எப்ப முடியுமோ அப்ப ஆபீஸ்க்கு வா. ஓகே? நான் எடுத்த உடனே கேட்டிருக்கணும், எங்க இருக்க, ஏன் இன்னும் ஆபீஸ்க்கு வரலன்னு. அதை கேட்காம நான் பேசணும் பாத்தீங்களா? அது என் தப்பு தானே. பாவானு உடம்பு சரியில்லாத நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். தட்ஸ் ஓகே சந்திரா. இந்த செலிப்ரேஷன் எல்லாத்தையும் நீயே பாத்துக்கோ. அனுவை இன்வால்வ் பண்ண வேண்டாம், அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். யானே, ஷோ, ஐ டேக் இட். பை. என்னடி காய்ச்சல்ன்ற? நல்ல கிழங்காட்டம் தானே இருக்க. சூர்யா சார் கோவமா பேசும்போது என்ன சொல்றதுன்னு தெரியாம ஸ்கூல்ல சொல்ற மாதிரி காய்ச்சல்னு சொல்லிட்டேன். இப்ப என்னடி பண்ண போற? ஆபீஸ்க்கு போக போறியா இல்ல வீட்ல இருக்க போறியா? அதாண்டி எனக்கும் தெரியல. வீட்ல இருந்தா ஏன் லீவுன்னு கேட்பாங்க, ஆபீஸ்க்கு போனா காய்ச்சல்னு சொன்னியேன்னு சூர்யா சார் கேட்பாரு. என்ன செய்யறதுனே தெரியலடி. காய்ச்சலுக்கு ஒரே வழிதான் இருக்கு, அத டாக்டர் கிட்ட போய் காட்ட வேண்டியதுதான். இந்த காய்ச்சல் காதல் நோய்டி. டாக்டர் சூர்யா சார் தான், அவர்கிட்ட போய் மனசு விட்டு பேசுறதா ஒரே மருந்து. அந்த டாக்டர் ரொம்ப கோவமானவர்டி. ட்ரீட்மெண்ட் கூட ரொம்ப ஹெவியா இருக்கும். காதல்னு வந்துட்டா இதெல்லாம் சகஜம்தான், போய் பேசுடி. காய்ச்சல்னு போய் சொல்லிட்டு அவரு முன்னாடி நிக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குடி. அதெல்லாம் அவரு பாத்து பாருடி, அப்புறம் எல்லாமே சரியாயிடும். போய் பேசு, போ போடி. ஏய், டாக்டர் ஃபீஸ் மறந்துடாதடி. பங்கஜ், அர்ஜென்சி, உடனே உள்ள வா. என்ன சரியா? என்னாச்சு? பங்கஜ், அனுக்கு காய்ச்சலாம். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல பங்கஜ். எல்லாரும் காய்ச்சல் வந்தா என்ன பண்ணுவாங்களோ அததான் பண்ணணும். அனு மட்டும் என்ன ஸ்பெஷலா? ஃப்ரெண்ட்ஸ் கூட மால் பீச்னு சுத்தினா காய்ச்சல் வராம என்ன பண்ணும்? இப்பெல்லாம் அனு மேடம் ஆபீஸ்க்கே வரது இல்லையா சார்? எல்லாத்தையும் போன்லயே தானே டீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் சார் கொடுத்த இடம் தானே. இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சார் சொல்றது தானே செய்யணும். அதுக்கு மேல எனக்கு என்ன இங்க ரைட்ஸ் இருக்கு? இப்போ உன்னை இங்க வர சொன்னது உன் புலம்பல கேட்க இல்ல. அனுவுக்கு காய்ச்சல், அத பத்தி பேசத்தான் வர சொன்னேன். சொல்லுங்க சார், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். நீங்க சொல்றத உடனே பண்றேன். அப்போலோல பெட் புக் பண்ண சொல்லுவா, இல்ல அப்போலோ டாக்டர் டீமையே அனு வீட்டு கூட்டு போவா? என்ன பண்ணணும் சொல்லுங்க சார், உடனே பண்ணிடுறேன் சார். என்ன சார் இது?
நான் காமெடியா பேசினாலும் முறைக்கிறீங்க, சீரியஸா பேசினாலும் முறைக்கிறீங்க. என்ன பேசுறதுனே தெரியல சார். என் முகம் ஒண்ணு முறைக்கிற மாதிரியா இருக்கு. பட் நான் சாதாரணமா தான் பேசிட்டு இருக்கேன் பங்கஜ். கோவமா முறைச்சுக்கிட்டே பேசும்போது உன் முகத்தை நீ பார்த்தா தெரியும் அது எப்படி இருக்குன்னு. அப்படியா? காமி பாப்போம். நீ தான் பயங்கரமான மிமிக்ரி ஆர்டிஸ்ட் ஆச்சே. அப்படியே அடுத்தவங்கள மாதிரி நடிச்சு காட்டுவியே. நடிச்சு காட்டு பாப்போம். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னடா நீ? என்ன அவசரம்? அவங்க வரவும் சொல்லிட்டு போ. இரு பங்கஜ். என்னாச்சு எஃப்எம்? ஏன் ஒரு மாதிரி இருக்க? எங்க அக்கா பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க சார். அக்கா ஃபோன் பண்ணாங்க, ரொம்ப ஜுரமா. வாட்? ஜுரமா? ஜுரம் தான் சூர்யா, சாதாரண ஜுரம் இல்ல சார், சாதாரண ஜுரமா தெரியல. பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லியிருக்காங்க. அக்கா ரொம்ப பயந்து போயிருக்காங்க சார். தலைவலிக்கு தான், குழந்தை எழுந்துகிட்டே இருக்காங்க. காய்ச்சல் குறையவே இல்லையா? அதான் சார் ரொம்ப பயமா இருக்கு. அது சார், அது அது இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் காய்ச்சலா இருக்கு, தலைவலியும் சார். அதான். எஃப்எம் சார், ஒரு நிமிஷம். உடனே கிளம்பி போ. ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு. அங்க என்ன எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணு. சரிங்க சார். எஃப்எம் சார், வா சார். மறக்காம எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். பணம் வேணும்னா அட்மின்ல கேட்டு வாங்கிக்கோ. சரிங்க சார். பங்கஜ், நீ சொன்னது கரெக்ட் தான். சென்னையில இருக்கிற பெஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு பெட், நோ 3 பெட், 3 பெட் ரிசர்வ் பண்ணு. 3 பெட் எதுக்கு சூர்யா? அவங்க வீட்ல 3 பேர் இருக்காங்க. இவளுக்கு வந்த காய்ச்சல் ஒருவேளை அவங்களுக்கு வந்துருச்சுன்னா? என்ன பங்கஜ் உட்காந்துட்ட? முதல்ல நான் சொன்னதை செய். இட்ஸ் வெரி அர்ஜென்ட். டைம் இல்ல. சூர்யா, அது மாதிரிலாம் எதுவும் இருக்காதுடா. சொல்றத செய் பங்கஜ். 3 பெட் பங்கஜ். ஓகே சார். ஹலோ பிரபாகர், உங்ககிட்ட காய்ச்சல் தலைவலிக்கான மருந்தெல்லாம் ரெடியா இருக்குல்ல?